சார் இப்போ அரசியல்ல களப்பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். அரசியல்ல மிக களப்பயணம் போனதுன்னா வந்து எல்லாருமே மக்களை வந்து ஈஸியாக சந்திக்க முடியும். தலைவர் வந்து முக்கால்வாசி இடத்துல தமிழகத்தில் போக முடியல எல்லாமே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு 2 மாசம் தேர்தலுக்கு இருக்கு, அது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? தலைவரோட களப்பணி பற்றி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலூர்ல கேட்டிருந்தோம், என்ன நடந்துச்சு. இப்போ நாங்கள் எந்த தேதி கேட்குறோமோ அந்த தேதியில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அதே வேலூரில் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லி எங்கள் நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால தான் எந்தெந்த விதத்தில் வந்து எங்கள் தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் வந்து இந்த திமுக அரசு புது விதத்தில் புதுசாக யோசித்து இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாரு. இல்ல இது அதாவது நீங்க ஏன் இதுக்கு சட்டப்பூர்வமா நீங்க அணுகலன்னு கேக்குறீங்க. திமுக எப்படி விஞ்ஞானபூர்வமா ஊழல் செய்யறாங்களோ அதே மாதிரி விஞ்ஞானபூர்வமா இதை வந்து புதுசா ஒரு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வேலூர்ல சுற்றுப்பயணம் போறாங்கிறது டிஐஜிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம். உடனே வந்து முதலமைச்சர் நாங்க ஒரு அதுக்கு வேலூருக்கு போறோம்னு சொல்றப்ப இது கோர்ட்ல போனாலும் தேவையில்லாத சட்ட சிக்கல் உண்டாகி இது டிலே தான் ஆகும். நாங்க மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வது ஒரு முறை, நாங்க மக்கள் மன்றத்திட்ட நாங்க போய் எங்கள் குறைகளை கண்டிப்பாக நாங்க சொல்லுவோம். அது தவிர எல்லா இடத்துக்கும் போய் தான் நாங்கள் ஆகணும். இப்போ தேர்தல் இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகணும். அது எங்களோட உரிமை. ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயக உரிமை மக்களை சந்திக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான வந்து யோசனை பண்ணி புதுசாக டெக்னிக்கில் வந்து திமுக வந்து செயல்படுறாங்க. அதனால இப்போ வந்து சேலத்துக்கு நாங்கள் வந்து 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் வரப்போறாரு. கடிதம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பார்க்கலாம், நீங்களும் பார்க்க தான் போறீங்க. திமுக அரசு எங்களோட இந்த அனுமதிக்கு எப்படி வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாதுகாப்பு யார சொல்றீங்க? எல்லாத்தையும் நீங்க ஈஸியா உங்களோட நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க? அண்ணா தலைமை அலுவலகத்துல எல்லாருமே தினந்தோறும் வந்து பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்க நட்பு ரீதியா தினந்தோறும் பார்த்து கொண்டோம். தயவு செய்து உங்க சக நண்பர்களை கேளுங்க. நாங்க வந்து யாராச்சும் போன் எடுக்காம கேட்டு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அது உரிய நேரத்தில் என்ன முடிவோ அதை எடுப்பார். நாங்கள் திரும்ப தலைவர் வந்து பழைய கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை இப்ப பெற்றிருக்கு. அதிமுக வந்து கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது அதிமுக வந்து தாவேக்கப்பட்டு எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா இப்போ அதிக அளவுல வந்து தாவேக அதிமுக என்ன காரணம்? கூட்டணியில நீங்க அதிமுக தான் கேட்டு சொல்லணும். அவங்க தான் கேட்டு சொல்லணும். நாங்க அமைதியா இருந்தவங்க இப்போ அதிக அளவுல விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கேட்டு சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு நாள் இப்ப பல நிகழ்ச்சி பத்தி பேசினாங்க, திடீர்னு அவங்களுக்கு தான் இப்பதான் தெரிஞ்சது. அது நீங்க அவங்கள தான் கேட்கணும். சார், காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி டிவிகே வந்து 18% ஓட்டுவாங்க, தனியானில கூட ஓட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் இந்த அளவுக்கு குரல் வரதுக்கு என்ன காரணம்? நீங்க உங்களுடைய ஆளா பார்க்குறீங்களா? சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு 18% ஓட்டு விழுக்காடு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு வருஷம் தூங்கிட்டு அப்படியே வந்து 10 பேட்டி கொடுத்துட்டாரான்னு தெரியல. இந்த 18% வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் 30% தாண்டி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அவருக்கும் நல்லா தெரியும். கருத்து கணிப்பு எடுக்கிற மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும். இது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமென்றே இது மாதிரி குறைத்து மதிப்பீட்டு சொல்றாருன்னு தெரியல. அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி போறோம் நாங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நெகட்டிவா பண்ண இன்னும் எங்களுக்கு ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அவங்க மீது இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதனால தயவு செய்து வசவாளர்கள் வாழ்வுன்னு சொல்ற மாதிரி அவங்க எந்த விதத்துல எந்தெந்த விதத்துலாம் எங்க சின்னத்தை வந்து தவறா சித்தரிக்க முடியுமோ தாராளமா பண்ணட்டும். பாஜக அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா வந்து தலைவர் சொன்னார்ல, அழுத்தத்துக்கு ஆளாகிற ஆளாவரு அது மாதிரி நடக்கவே நடக்காது. அப்படி தனியா தான் போட்டியிட போறீங்களா? யாரும் வர தயாரா இல்லையா? தேர்தல் எந்த மாதிரி அணுகணும்னு எங்க தலைவர் தக்க நேரத்தில் உரிய முடிவெடுப்பார்.
சரி, இப்போ திமுகல 234 தொகுதி பண்றீங்க, அந்த கூட்டணிக்கு யாரும் வர தயாரா இல்லையான்னு கேட்கறாங்க. அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து தனியா செலக்டிவா இந்த தொகுதிக்கு மட்டும் தான் விருப்பம் பண்ணி கேட்கறாங்களா? நீங்களே சொல்லுங்க. இப்ப திமுக, அதிமுக மற்ற கட்சிகள்லாம் விருப்பம் பண்ண எல்லா தொகுதியும் கேட்கறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.